நம்ம இனிமேட்டு சுவிசேஷ செய்தி கேட்க போகிறோம். அதுக்கு முன்பதாக சில வார்த்தைகளை நம் மத்தியில் இருக்கிற நம்முடைய போதகர் விக்டர் சாலமன் ஐயா பகிர்ந்து கொள்வார். ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் புதுமுகம் கிடையாது இங்கே. உங்கள் எல்லாருக்குமே என்னை நல்லா அவங்கெல்லாம் சர்ச் மெம்பர்ஸ், அவங்களுக்குலாம் என்னை நல்லா தெரியும். ஓகே, அதே போல் உங்களுக்கு என்னை நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். 2016 கர்த்தருக்கென்று என்னுடைய ஊழிய அழைப்பு இருந்ததுனால, தேவன் அதில் சித்தம் வச்சுருந்ததுனால என்னுடைய வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு நான் ஊழியத்துக்காக வந்தேன். ஓகேவா? நான் ஊழியத்துக்கு வரும்போது நான் சந்தித்த முதல் கிராமம் குருநாதம்பட்டி. உங்கள் கிராமம் தான், கண்ணால் கையை தட்டிடுவோம். 2016 நான் வந்து ஊழியம் செய்த முதல் கிராமம் இது. நீங்களாம் அப்போ குட்டி பிள்ளைங்க, ஒரு சிலர் பிறந்திருக்கவே மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த வீடு எப்படி இருந்துச்சுன்றது எனக்கு தெரியும். இந்த வீட்டு அமைப்பு, அக்கா இந்த வீடு தானக்கா? ஓட்டு வீடு, அந்த ஓட்டு வீடு. அப்போ இந்த பக்கம் ஒரு கடை இருக்கும். நாங்கள் வெளியில் மைக்கெல்லாம் வச்சுட்டு இந்த பக்கம் தான் என்ன பண்ணிகிட்ருப்பேன், அந்த ரோட்டில் தான் என்ன பண்ணிகிட்ருப்போம், அக்கா வீட்டுக்கு வாசலில் தான் என்ன பண்ணிகிட்ருப்போம், ஜபம் நடத்திட்டு இருந்தேன். அந்த நினைவுகள்லாம் இன்னும் எனக்கு இருக்குது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போலாம் எல்லா குட்டி பிள்ளைங்களாம் பிறந்திருக்கவே மாட்டீங்க. ஓகேவா? 8 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இல்லையா? பாருங்கள், அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் இந்த குருநாதம்பட்டியை நான் விடலைன்னாலும் இந்த குருநாதம்பட்டி என்னை விடவே இல்லை. ஏன் இதை சொல்கிறேன்னா, நிறைய தடவை நான் வராமல் இருந்திருப்பேன், ரொம்ப நாள் கேப் விட்டுருவேன். ஆனால் ஆண்டவர் மறுபடியும் உணர்த்துவார், நான் மறுபடியும் வருவேன். மறுபடியும் ஒரு பெரிய கேப் இருக்கும், அதுக்கப்புறம் மறுபடியும் தேவன் உணர்த்துவார், நாங்கள் வருவோம். நம்ம நிறையா பணிகள் இருந்தாலும், நிறைய ஊழியங்கள் இருந்தாலும், நிறைய இடங்களில் வெவ்வேறு விதமான ஊழியங்கள் செஞ்சாலும், ஆண்டவர் இந்த குருநாதம்பட்டிக்கு எனக்கு ஏதோ ஒரு தொடர்பு வச்சுக்கிட்டே இருந்தார். இங்கே இருக்கிற ஜனங்களை நான் ரொம்ப நேசிப்பேன். இங்கே இருக்கிற எல்லாரையுமே என்னைய தெரியும், எல்லாருக்கும் என்னையும் தெரியும் இல்லையா? எல்லார் வீட்டுக்கும் என்னைய தெரியும், அவங்களையும் எல்லாரையும் எனக்கு ஓரளவுக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது அந்த ஒரு உறவு மட்டும் என்ன ஆகிட்டே இருந்துச்சுன்னா, அப்பப்போ நீடிச்சுக்கிட்டே இருந்தது. நான் வர்றது என்ன, ஐயா 6 மாதத்துக்கு இந்த பக்கம் ஆளையே காணமே அப்படின்னு கேட்குற அளவுக்கு. ஆனால் எனக்குள்ள ஒரு பாரம், குருநாதம்பட்டியை ஆண்டவர் தொடணும், ஆண்டவர் ரசிக்கணும். இங்கே இருக்கிற வயசானவங்க, பெரியவங்க, வாலிபர்கள், சிறு பிள்ளைகள் எல்லாரும் ஏசப்பாவோட அன்பை ஏற்றுக்கொள்ளணும்னு எனக்குள்ள ஒரு பாரம் இருக்கும். ஏன்னா ஏசப்பா உங்களை நேசிக்கிறார். அதனால தான் எனக்குள்ள அப்பப்போ இந்த ஜனங்கள்கிட்ட போ, இந்த ஜனங்களை பாரு, இந்த ஜனங்களை சந்தி, இந்த ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவி, இந்த ஜனங்களுக்காக பாரப்படு, இந்த ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணு அப்படின்னு இருதயத்தில் ஒரு தாகத்தை போட்டுக்கிட்டே இருப்பார். நாங்கள் வருவோம், ஜெபம் பண்ணுவோம். ஆனால் விபிஎஸ்க்கு கரெக்டாக வந்துடுவாங்க பிள்ளைங்க, கிறிஸ்மஸ்க்கு வந்துடுவாங்க, நியூ இயர்க்கு வந்துடுவாங்க. ஆனால் நடுவில் ஒரு கேப் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே பல பணிகள், பல ஊழிய பணிகள் இருக்குது, அது நிமித்தம் நான் அங்கங்கே ஓடிக்கிட்டே இருக்கிறேன். அப்போ இந்த இடத்துல இருந்து நான் தொடர்ச்சியாக இவர்களுக்கு உங்களுடைய அன்பை எடுத்து காண்பிக்கணும்னா, இந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா, ஏன் நிரந்தரமாக ஒவ்வொரு வாரமும் வந்து ஒரு ஊழியம் செஞ்சாதான் என்ன ஆக முடியும், உங்களை நான் அடிக்கடி சந்திக்கிறதா இருக்க முடியும். அப்படின்னும் போது கர்த்தர் அதற்கான சூழலையும் அதற்கான ஆயத்தத்தையும் பண்ணார். அதுதான் இன்னைக்கு இங்கே ஜப வீடாய் நம்ம உருவாக்கி இன்னைக்கு இத்தனை பேர் கூடி இதை மகிழ்ச்சியோடு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். எத்தனை பேருக்கு நான் சொன்ன புரிஞ்சிச்சு? ஓகேவா? சரி. அப்ப இந்த குருநாதம்பட்டிக்கு ஒரு உத்தரவாளி வேணுமே, நமக்குன்னு ஒரு இடம் வேணுமே. நமக்குன்னு ஒரு இடம் இருந்தாதான் அந்த இடத்துல நம்ம ஜபத்தை நடத்த முடியும். அப்படின்னும் போது, அக்கா நீங்க கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க, தம்பி முன்னாடி வந்துருங்க. அண்ணன் இருக்காங்களா? அண்ணன் கீழே இருக்காங்களா? சரி, அந்த வீட்டார் முன்னாடி வந்துருங்களேன். குட்டி தம்பி வந்துட்டா, கௌதம் வந்துரு. சரி. இவர்களுக்காக அக்கா நீங்க நின்னுக்கோங்க, அப்படி பார்த்து நின்னுக்கோங்க ஒரு 2 நிமிஷம். சாரி, கஷ்டப்படுத்துறேன்னு நினைக்க வேணாம். நின்னுக்கூடா தம்பி. அண்ணன் கூட மேல இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ணன் இல்லை, அண்ணன் கூப்பிட முடியுமா ஒரு 2 நிமிஷம்? அப்போ தொந்தரவு பண்ண வேணாம், நின்னுக்குங்க. சரி, பரவாயில்ல, டிஸ்டர்ப் பண்ண வேணாம், பாவம் அதை பார்க்கட்டும். சரி, அண்ணன் சார்பில் நீங்க இருக்கிறீங்களே, இவங்களுக்காக நல்ல கரங்களை தட்டிடுவோமா? உற்சாகமா, நல்ல உற்சாகமா. ஒரு வேத பகுதியை நான் வாசிக்கிறேன், நீங்க அப்படியே நின்னுக்கோங்கக்கா. என்னன்னா 3 யோவான் 1வது அதிகாரம்
2வது வசனம். 3 யோவான் 1வது அதிகாரம் 2வது வசனம். அது என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, பிரியமானவனே, இங்க அக்கா இருக்கிறதுனால பிரியமானவளேன்னு வச்சுப்போம், ஓகேவா? உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நல்ல கையை தட்டி. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும். ஏன் இந்த வசனத்தை உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன்னா, காயு என்கிறதான ஒரு மனிதன் இருந்தான். அவன் தேவ பிள்ளைகளை, ஊழியர்களை, சுதேசிய ஊழியர்களை நேசித்தான். அந்த காயு என்ன பண்ணார்னா, பாருங்க, சுதேசியா வருகிறதான ஊழியர்களை வரவழைத்து அவர்கள் வந்தவர்களை அவர்கள் இருப்பிடத்திலே, அவனுடைய வீட்டிலே தங்க வச்சு அவர்களுடைய அனைத்து காரியங்களையும் சந்தித்தான். அப்ப அவனுடைய ஆத்மா ஊழியர்களை தாங்கியது. ஆமென். ஊழியர்களுக்கு இடம் கொடுத்தது, ஊழியத்திற்கு இடம் கொடுத்தது. அதனாலதான் அந்த ஆத்மா வாழ்ந்து சுகித்திருக்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழுன்னு வாழ்த்துனாங்க ஊழியக்காரங்க. இன்னைக்கு அந்த வாழ்த்துதலை உங்கள் குடும்பத்திற்கு நாங்கள் கொடுக்கிறோம். ஏன்னா இந்த ஊழியம் இந்த குருநாதம் பட்டியலை ஸ்தாபிக்க, நடத்த, தேவனுடைய ராஜ்யம் இங்க கட்டப்பட நீங்க ஒரு ஆணிவேரா இருந்திருக்கிறீங்க. இந்த வீட்டை திறந்து கொடுத்திருக்கிறீங்க. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை. இன்னொரு காரியம், சரி, இந்த இடத்துல நம்ம ஒரு ஊழியம் ஆரம்பிக்கணும், நமக்குன்னு ஒரு இடம் இருந்துச்சுன்னா, அக்காவும் இருந்தாங்க, அண்ணனும் இருந்தாங்க நினைக்கிறேன், அன்னைக்கு என் நினைவு சரியா இருந்தா, இந்த இடத்துல ஒரு ஊழியம் ஆரம்பிக்கணும் அப்படின்னா நமக்குன்னு ஒரு இடம் இருந்தா இந்த இடத்துல வாரம் வந்து ஆராதனை நடத்திடலாமே அப்படின்னு உடனே பிரதரா இருக்கட்டும், சிஸ்டரா இருக்கட்டும் சொன்ன வார்த்தை, நான் பொய்யெல்லாம் பேசலைங்க, உண்மையை சொல்றேன், அதுக்கு என்ன தாராளமா மேல நடத்திக்கிங்க. இதுக்கு கையை தட்டி இருக்கணும். நீங்க உண்மையாக என்ன சொல்றேன் தெரியுமா? இந்த இறுதியா இன்னைக்கு அநேகருக்கு இல்லை, அநேகருக்கு இந்த இறுதியம் வராது, இல்ல அநேகருக்கு இந்த இறுதியம் இருக்கிறது பெரிய விஷயம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர்கள் ஒரு கிறிஸ்துவ மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆமென். புரியுதா? அப்ப இயேசுக்கென்று ஐயா ஜபந்தான ஐயா நடத்துறீங்க, மேல நடத்திக்கோங்க. எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா இங்க குருநாதம்பட்டியை பொறுத்த வரைக்கும் இங்க யாரும் வாடகைக்கு இருக்க மாட்டாங்க. கரெக்ட் தானக்கா? அவங்கவுங்க சொந்த இடத்துல அவங்கவுங்க வீடை கட்டிக்கிட்டு வீடுல கொடுத்துன்னு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. வாடகைக்குன்னு ஒருத்தவங்க பெருசா இங்க இருக்கிற மாதிரி தெரியல. அப்ப வாடகைக்குன்னு ஒரு இடமும் இந்த கிராமத்துல கிடைக்காது. ஆனா அவர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? மேல நடத்திக்கோங்கண்ணே, சந்தோஷமா நடத்திக்கோங்க. எனக்கு ஓகே நடத்திக்கோங்கன்னு சரி, ஏதோ ஒரு வார்த்தைக்கு ஃப்ளோ சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் விட்டுட்டேன். மறுபடியும் இந்த பக்கம் வரும்போது என்ன ஐடியால இருக்கீங்க? நான் தான் அன்னைக்கே சொல்லிட்டோமே, அன்னைக்கே பேசிட்டோமே, அன்னைக்கே சொல்லிட்டோமே. எவ்வளவு பெரிய சந்தோஷமான காரியம். சரி, இதே ஃப்ளோ எனக்கு என்னன்னா, கொஞ்சம் ஊர்ஜித படிச்சுக்கிறதுக்காக அவசரப்பட்டுறக்கூடாது, டக்குன்னு என்ன பண்ணிடக்கூடாது, அவசரப்பட்டுறக்கூடாது. அதுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு போச்சு. கொஞ்ச நாள் அப்படியே திரும்பி இந்த கிறிஸ்மஸ்க்கு வரும்போது, நியூ இயருக்கு வரும்போது, அண்ணா என்ன அப்படின்னு எத்தனை தடவை சொன்னாலும் அதான் தாராளமா உங்களுக்குலாம் அதை நடத்திக்கிங்க. அப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு நான் வந்தேன். என்னன்னா, சரியா ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி, வாடகை அப்படின்னு ஒன்று கொடுத்தாதான் அதுக்கு என்னது அழகு. நீங்கள் வாடகை எவ்வளோன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டேன். நான் ஓப்பனாகவே சொல்கிறேனே, சொன்ன உடனே கடைசி வரைக்கும் அண்ணனும் சரி அக்காவும் சரி வாடகை அப்படின்ற வார்த்தையும் திறக்கவும் இல்லை, இவ்வளோ பணம் எனக்கு வேணும்னு கேட்கவே இல்லை. நீங்கள் ஃப்ரீயாக தாராளமாக மேலே நடத்தணும். இதை தேவ பிள்ளைகள் கூட தன் இடத்த மாடியை கொடுக்கறதுக்கு தயங்குவாங்க. ஆனா கர்த்தரை இவங்க மகிமைப்படுத்துறதுனால நான் சொல்றேன், இந்த கிராமத்துல கர்த்தர் இந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து உயர்த்துவார். இங்க சந்திக்க போற ஆத்மா, தேவனை அறிய போகிற ஆத்மாக்கான பலனை இந்த குடும்பம் பெற்றுக்கொள்ளும். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை. ஆனா நான் விடல, இல்லைண்ணே என்னால இவ்வளவு முடியும், அக்கா இவ்வளவு முடியும், தயவு செய்து சொல்றேன் நீங்க இதை வாங்கிக்கங்கன்னு ஒரு தொகை சொல்லிட்டேன். சரியா? இப்போ இந்த இடத்துல இந்த நாட்களில் நான் ஒன்று தான் சொல்ல விரும்புகிறேன். அவங்க இருதயம் எப்படிப்பட்ட இருதயம், அந்த ஆத்மா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த 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 ஆண்டவருக்கென்று கொடுக்கிற பாரம். நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் தலைமுறைகளை ஆசீர்வதிப்பார். ஆமென். உங்கள் தலைமுறைகளை உயர்த்துவார். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருக்காக உங்கள் வாசலை திறந்து கொடுத்துருக்கீங்க, உங்கள் இடத்த திறந்து கொடுத்துருக்கீங்க, உங்கள் தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களையும் ஒரு நாள் தொடுவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.
ஆமென். அதுக்காக தான் சொன்னேன், அண்ணன் அங்கே கேட்டாங்கன்னா அண்ணனையும் சொல்கிறேன், உங்களையும் சொல்கிறேன். அண்ணன்னொன்னே நான் கொஞ்சம் அவங்களோட வயசில் மூத்தவன் தான். அண்ணன் அக்கான்னு சொல்கிறது தப்பாக நினச்சிட வேணாம், இவன் வயசை குறைச்சிடானோ அப்படின்ட்டு, மரியாதை நிமித்தம். ஓகேவா? ஃபைன். பாருங்க, பிரியமானவர்களே, எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? இவங்களுக்கு நேரம் கரங்களை உயர்த்தி கரங்களை நீட்டி சொல்லலாமா இந்த குடும்பத்துக்கு முன்னாடி? பிரியமானவர்களே, உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். அப்படியே வேண்டிடுவோமா? அப்படியே நீங்க நில்லுங்க. யாராவது ஒருத்தவங்க நம் சபையார் இல்ல அங்கிள் இருக்காங்க இல்லையா, ஆண்டி நீங்க முன்னாடி வந்து இந்த குடும்பத்துக்காக சுருக்கமா ஆண்டி அவங்களை பிளஸ் பண்ணிடுங்க. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனையும் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நீர் சர்வ வல்லமையுள்ள தேவனையா, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமே துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, மை போல தேவன் இந்த பூமியில இல்ல ராஜா. துதிக்கும் கணத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரமானவரே ஸ்தோத்தரிக்கிறையா. எங்கள் பாவங்கள் அக்கிரமங்களுக்காக ஜீவனை கொடுத்த அன்பே துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, உம்முடைய நாம மகிமைப்படும்படியாக, உம்முடைய ராஜ்ய கட்டப்படும்படியாக தகப்பனே, இந்த கிராமத்துல ஐயா இந்த வீட்டை திறந்து கொடுத்த இந்த குடும்பத்தை தேவன் நினைத்தருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, இவர்களை நினைத்ததற்காக நன்றி ராஜா. உடைய ராஜ்யத்தை கட்டு இந்த இடத்தை கொடுத்ததற்காக தகப்பனே உமக்கு கொடி நன்றி ஸ்தோத்திரத்தை எடுக்கிற தகப்பனே. அப்பா, அந்த குடும்பத்தை தேவன் நினைத்து அந்த குடும்பத்துடைய தேவையெல்லாம் சந்திக்க தேவனின் போதுமானவராக இருக்கிற அப்படின்னா நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, அந்த இடத்தை அவங்களுக்கு கொடுத்தது நல்லதுன்னு சொல்லத்தக்க விதத்துல ராஜா, அந்த குடும்பத்துல ஒரு ஆச்சரியமான ஒரு அதிசயமான காரியத்தை தேவன் செய்ய போற கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறையா. அந்த குடும்பத்தினுடைய எல்லா தடைகளையும் தேவன் தகர்த்து போடுவீராங்க ராஜா. அவங்க வீடை கொடுத்தது மாத்திரம் இல்ல தகப்பனே, ஒரு நாள் அவங்களை நினைத்தல் வீராங்க ஐயா. அப்பா, இயேசுவே மெய்யா இந்த ஏற்றுக்கொள்ற இதயத்தை அவருக்கு கொடுக்க போற கிருபைக்காக நன்றியோடு நன்றி நிறைந்த உள்ளத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.